அன்பான பயணிகளின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, கோனை வாட்டர் ஃபால்ஸ். அதாவது கைலாஸ் படம் சொல்லுவாங்க, கோனை வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல, அதாவது ஒரு 75-80 கிலோமீட்டர்ல இருக்க கைலாசக்கான வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம இன்னைக்கு போய் விசிட் பண்ணும்போது பட்ஜெட் பயணமா போகிறோம். எவ்வளவு பட்ஜெட் பாக்குறேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. 200 ரூபாயில போயிட்டு வர முடியுமா? நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்கோம். 200 ரூபாயில நம்ம கோனை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு திரும்ப வருமா முடியுமா அப்படின்னு சென்னையில இருந்து பிளான் பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா லூகாஸ் பிரிட்ஜுக்கிட்டே வந்து பஸ் கிடைக்கும். இருந்தாலும் வந்து அப்படி போனதான் பட்ஜெட். இருந்தாலும் வந்து சீக்கிரமா போனதுக்காக ஷேர் ஆட்டோ ஏறி இருக்கிறேன். ஷேர் ஆட்டோ அண்ணன் பாருங்க வந்து வர்றாரு. ஆட்டோக்கார அண்ணன் பேரு சாய்பாபா. பர்ஃபார்மன்ஸ் சும்மா பிச்சு வந்துடுறா போல, சிங்கிங் டான்சிங். நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பாருங்க, மாதவரம் புறநகர் பேருந்து நிலை. ஆந்திரா பஸ் ஒன்று இருக்கு, எக்ஸ்பிரஸ் போட்டுருக்கு. பார்த்தா மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஊத்துக்கோட்டை பஸ்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரைட்ல பஸ் ஸ்டாண்ட் சென்னையில இருந்து வருது, இப்படி போறது லெஃப்ட். அதாவது ரெட் ஹில்ஸ், ஊத்துக்கோட்டை எல்லா ஊருக்கும் இதுதான் ரூட்டு. ஓகேவா? அப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கிறோம். இப்போ நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறேன் பாருங்க, தெரியுதா? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கிறோம். கோயம்பேடுல இருந்து வர்றதா ஊத்துக்கோட்டை பஸ். மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க. இருக்கும், ஆனா ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட்ல இல்ல, இப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மாதவரம் ஜங்ஷன் இருக்குல்ல, உட்காந்து பார்த்தேன், பஸ்ஸே வரல. உட்காந்துல ரொம்ப நேரம் உட்கார்ல. சரி, ரெட் ஹில்ஸ் இருந்து கிடைக்கும் அப்படின்னு யாரும் சொன்னா, அதான் கப்பல் ரெட் ஹில்ஸ் பஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா காவங்கர்ல சந்தை நடக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அது பாக்குறது. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது புழுதியாரோட மெயின் கேட். அந்த கேட் திறந்து விடுவாங்களா நீர்லாம், அந்த மெயின் கேட். நம்ம வந்து ரெட் ஹில்ஸ்ல வந்து ஊத்துக்கோட்டைக்கு பஸ் ஏறிட்டோம், கவர்மெண்ட் பஸ், பச்சை பஸ் ஏறிட்டோம். சூப்பரா இருக்கு வில்லேஜ் பஸ். ஊத்துக்கோட்டையில இருந்து கோனைக்கு வந்து பஸ் இருக்கு, அங்கேயும் வில்லேஜ் பஸ். அதுல போயிட்டு நம்ம வந்து அங்க போயிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கோம். போயிட்டு நம்ம பார்ப்போம். சூப்பரா இது ஒரு பட்ஜெட் பயணம் வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் வந்து ரெட் ஹில்ஸ் வந்து கிளம்பிருச்சு. இந்த ஐயா பேர் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் ஐயா. மீட் பண்ணாரு வில்லிவாக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜனபச்சத்திரன்ற ஏரியா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல இருந்து லெஃப்ட் எடுக்கணும். அது நெல்லூர் போற ஹைவேஸ். அதுல இருந்து லெஃப்ட் எடுத்து இப்படி போக வேண்டியிருக்கும். அது அப்படியே போனா நெல்லூர். பாருங்க, லெஃப்ட் எடுக்கிற டிரைவர் எடுத்துட்டு கிளம்புறாரு. நண்பர்களே, நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன் பாருங்க, கிறிஸ்மஸ் கரோல் புக்கு. ஸோ நான் 2 புக்கு எடுத்துகிட்டு வந்தேன். கிறிஸ்மஸ் கரோல் ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்ட்ரீட் லாயர்னு ஒன்று. அது செம்மையாக இருந்துச்சு. சரி, இது சின்ன புக்காக இருக்குது, இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிக்கிறேன். இங்கே பாருங்களேன், சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டில் போக போக அழகாக நம்ம ஆடுங்க. இது பாருங்க பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு. இது பாருங்க பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட் வச்சு இப்போ நேராக போகிறோம். பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் நின்றுட்டு கிளம்பிருச்சு. பெரியபாளையத்தில் ஒரு ஞாபகம் வச்சுக்காங்க, பஸ் ஸ்டாண்டை தாண்டி இந்த லெஃப்ட் எடுக்கணும். நேராக போயிடாதீங்க, லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஜனபச்சத்திரங்கிட்ட லெஃப்ட் எடுத்தோம். இது ஒரு பெரியபாளையம் லெஃப்ட். இந்த லெஃப்ட் எடுத்து போனோம். பெரியபாளையத்தில் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். இதெல்லாம் பாருங்க, பூக்கடெலாம் இருக்கு. போன முறை போனேன். இப்போ போனும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நேரிட்டது. என்னென்னா, வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. இங்கே ஒரு பயணத்தில் நம்ம எம்டிசி பஸ்ஸோட டிரைவர் அண்ணன், கண்டக்டர் அண்ணன் எல்லாரோட சேர்ந்து பஸ்ஸில் உட்காந்துன்னு கீழே பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு அனுபவம். உண்மையிலே இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி அனுபவம் கிடைக்காது. எங்கேயோ பயணம் பண்ணுறோம், டிரைவர் அண்ணன் அறிமுகம் ஆகிறாரு. வாங்க தம்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் உட்காந்து டிரைவர் அண்ணாவோட கண்டக்டர் அண்ணாவோட சாப்பிட்றோம். இது பாருங்களேன், கிராமத்து பஸ் ஸ்டாப்பில் ஒரு கூட்டு ரோடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெரியபாளையம் வந்துட்டோம். அந்த ரைட் சைடு இருக்கு பாருங்க, தான் பஸ் ஸ்டாண்டு. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்க இறங்கிட்டு
இந்த மெயின் ரோட்லயே வந்து ரைட் சைடுல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த மெயின் ரோட்லயே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு சிக்னல் இருக்கு. அங்க நின்னாக்கா வந்து நம்ம பாத்தீங்கன்னா கோனைக்கு பஸ் இருக்கு. நான் இப்போ உட்காந்து நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட். இறங்கிட்டோம் ஊத்துக்கோட்டையில. இப்போ நம்ம வந்து பஸ் நிற்கிறோம். நம்ம வந்து ஊத்துக்கோட்டையில ரைட் சைடுல பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஊத்துக்கோட்டை ஊருல ரோட் சைடுல மெயின் ரோட்ல அந்த ரைட் சைடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம நேராக போனோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்து நேராக கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும். ஒரு சிக்னல் கிட்ட நின்றா நமக்கு வந்து கோனைக்கு பஸ் கிடைக்கும். எவ்வளோமா கிழங்கு? இதுவா? வேற ஏதாவது கொடுங்க, நல்லா இருக்குது. நீங்களே பார்த்து கொடுங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தா போதும். அப்படியா? தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றிம்மா. 20 ரூபாய் பனங்கிழங்க 20 ரூபாய். இதுதான் நடந்து போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க தெரிஞ்சு பாருங்க, அந்த கூட்டு ரோடு மாதிரி ஒரு சிக்னல் லைட் தெரியுது, அந்த கம்பம். அங்கே போயிட்டு நின்னா லெஃப்ட் சைடில் பஸ் வரும் நேராக கோனைக்கு. கிழங்கு வரவள்ளி கிழங்கு வாங்கிக்கலாம், பசிக்குது. நம்ம எதுவும் சாப்பிடல காலையில். அக்கா எவ்வளோக்கா கிலோ? இல்லைக்கா சாப்பிட்றதுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஓகே 20 ரூபாய்க்கு கொடுங்க. 20 ரூபாய்க்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சாப்பிட்றதுக்கு. நம்ம சென்னையிலேருந்து வருவோம்னு நினைச்சோம், பார்த்தா ரைட்லேருந்து வருது. இந்த பக்கம் ரைட்லேருந்து வருது. ஏறும் அந்த பஸ்ஸு. சரி இருக்கும். ஆந்திரா பஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இறங்கிட்டோம். சத்தியவேடு திருப்பதி வண்டி. இப்போ பாருங்களா, ஐயோ சென்னையிலேருந்து வந்தது. இது வந்து நகரி போகிறோம், அதாவது புத்தூர் போகிறது. இது வந்து சென்னை போகுது, அங்கே போகிறோம். இந்த ஆட்டோ இருக்குன்னு சொன்னாங்க, ஷேர் ஆட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் மூலக்கோணம் ஃபால்ஸ் போகிற வழி. எவ்வளோ தூரம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அரண்யம் கன்றிகா பஸ் ஸ்டாப். இந்த இடத்தோட பேரு புத்தூர் நகரி அந்த போகிற ரோட்ல இருக்கு. பார்த்துக்கோங்க. அந்த ஆர்ச் ரெட்டுக்கு அந்த இரும்புல ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நீங்க ஞாபகம் பார்த்துங்க. இங்க இறங்கிட்டு வாக்கபிள் தான், இருந்தாலும் ஆட்டோவும் இருக்கு, ஷேர் ஆட்டோ. வாக்கபிள் இல்லை, கொஞ்சம் தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் வரும். ஷேர் ஆட்டோ ஏறி இருக்கும் பக்கத்துல தான், வாக்கபிள் தான், இருந்தாலும் ஷேர் ஆட்டோ ஏறி அங்க பக்கத்துல இறங்கிட்டு நடந்து போற ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆத்து இருக்கு இல்லையா, அங்க இருந்து பக்கம் தான். நான் ஆக்சுவலா போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆத்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு பார்க்கும் இருக்கு, கிடன் வாட்டர் ஃபால்ஸ். தொட்டிக்கோணம். ஆமா, மெயின் ஃபால்ஸ் கைலாச கோணம் மெயின் ஃபால்ஸ். இங்க எங்கண்ணா இருக்கு ஃபால்ஸ்? 10 அடி தானா? அண்ணா ஹாய் சொல்லுங்க. உங்க பேருண்ணா? பாலாஜியா? சரி, அது எவ்வளவு தூரம்ண்ணா? 300 கிலோமீட்டர் இருக்கும். கைலாச இதுக்கு நம்ம வந்து பார்ப்போம். அது முடிச்சுட்டு வந்து இது வெறும் வந்து சின்னதா ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏபி ஃபாரஸ்ட் கைலாச கோணா. சூப்பர். இது ஒரு பார்க்கனா? குரங்கெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. இதெல்லாம் என்னண்ணா, வீடுங்களா என்னண்ணா? கடைங்களா? ஓகே ஓகே. கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. ஏபி கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுற்றுலாத்துறை வந்து அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்கு. உங்களோட சாப்பாட்டுங்கெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த செடி, இந்த இது இருக்கு பாருங்க, இந்த சாமி செடி. இது வந்தாலே கோணம் கிட்ட வந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல? ஆமா, இது வந்துச்சுனாலே கிட்ட நம்ம அந்த கடைகள்லாம் வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இந்த சிக்கன்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல சமைக்கிறதுக்கு, அந்த கடைகள்லாம் இங்க இருக்கு. சூப்பரா கூட்டிட்டு எந்த பக்கம் நான் போனோம்? ஸ்ட்ரைட்டாவா? செம்மையா இருக்கு இடம். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களேன்,
இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அருவி, அழகான அருவி. இப்படி வந்துட்டு அந்த ஆர்ச்சிலேருந்து இப்படி வந்தோம். இது வந்துட்டு இங்கெல்லாம் முறுக்கு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கோயில், ப்ளஸ் கோயிலும் இருக்கும், நீர்வீழ்ச்சியும் இருக்கும். முறுக்கெல்லாம் அப்புறமா வந்து வாங்கிக்கலாம். மாங்காய் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. டிக்கெட் இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும், 10 ரூபா டிக்கெட்டு. நான் ఒక టికెట్ ఎస్ఆర్ఎస్కి 6 రూపాయలు ఉంటుంది రూపాయలు ఒరాళ్ళకి 10 రూపాయా 10 தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களேன், 10 ரூபா டிக்கெட்டு வாங்கியாச்சு. இதை பத்திரமா வச்சுக்கணும். இங்கே வந்து குரங்குகள் அட்டாக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா, நம்ம மூலக்கோணம் போனாலும் அதே மாதிரி இல்லை, செம்மையா இருக்கு. இங்கே பாருங்களேன், அந்த திக்கு கிரீன் ஃபாரஸ்ட் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. நல்லா இருக்கு. படிக்கட்டுலாம் கல் படிக்கட்டுன்னு பாருங்க, சரிதா? கல் படிக்கட்டு சூப்பராக இருக்கு. இறக்குன உடனே அந்த முறுக்கு சுடுற கட்டை இருக்குல்ல, அங்கிருந்து அப்படியே ஏறுறது படிக்கட்டு செம்மையா இருக்கு. ஆஹா, சூப்பர், வெரி குட். எங்க இருந்து வரீங்க? சென்னை. எங்க? சென்னையில பெரம்பூருங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? ஆட்டோல வந்து போதா? சரி சரி, தேங்க்ஸ்ண்ணா. நான் சொல்றேன் சேனல் நேம். சரி. ஃப்ரெண்ட்ஸ், என்ன மேட்டர் தெரியுமா, நம்ம வந்து அப்படியே மலை ஓரத்தில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு நினச்சி வாங்க 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 சார். சூப்பர். எந்த சேனல்? யூடியூப் சேனல். என் பேர் ஜிப்சி கமல். ஜிப்சி கமல். உங்க பேர் சார்? விஜய். விஜய். இவர் விஜய், இவர் சூர்யா, இவா திரிஷா. அப்ப அவங்க யார்? தமனாவா? விஜய். என்ன தெரியுமா மேட்ரு, நம்ம வந்து நாம வீடியோலாம் பார்க்கும்போது எப்படி நினச்சோன்னு சொல்லுங்க, ஃப்ளாட்டாக இருக்குது மலை, அது ஓரத்தில் என்ன இது அப்படி இல்லை, அப்படியே ரவுண்டாக இருக்குது. ரவுண்டாக எல்லாம் பாருங்க, ரவுண்டாக மலை, நடுவில் வெட்டின மாதிரி இருக்குது. நம்ம அப்படி நினைக்கல. ஐயோ செமையாக இருக்குது. பேர் சொல்லுங்க, உங்க பேட்ச் நேம். இந்த நீர்வீழ்ச்சியோட உயரம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது. ஜஸ்ட்டு அந்த இயற்கையை ரசிக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும்தான். பட் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது. சரிண்ணா, ஓகேண்ணா. ఎక్కడి నుంచి వచ్చారు? ఏ ఊరు? చంద్రగిరి. అవునా? ఓకే ఓకే. இப்போ வந்து இதுக்கு தடா ஃபால்ஸ்க்கும் இந்த ஃபால்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்ல போகிறோம் பாருங்க. தடா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. இது கிட்ட இருந்தாலும் அதுக்கு தான் அதிகமாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப தூரமாக நடக்கணும் உள்ள இருந்தாலும் அதுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து வெறும் ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு குளம் மாதிரி இந்த முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த ஃபால்ஸ் குதிச்சு அந்த பசங்க மீன் பிடிக்கிற இடத்துல வேஸ்ட்டாக போகுது தண்ணி. அங்கே ஒரு பேங்க் ஒன்று கட்டிட்டு, கட்டி விடுங்க, அந்த பேங்க்ல நார்மலா செக் டேம் மாதிரி அந்த மாதிரி கட்டிட்டா தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ மக்கள் நிறைய வருவாங்க.
பேர் சொல்லுங்கய்யா. வீரம். கொஞ்சம் ரொம்ப ரெகுலரா இது ரொம்ப நீங்களா மெயின்டைன் பண்ணாலும் நார்த் இந்தியா மாதிரி எல்லாம் போட்டு பிடிக்க மாட்டாங்க, புத்தகத்தில் விட மாட்டாங்க. நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா? பையன் பார்த்துக்கிற மாதிரி ஆக்கி போட்டாங்க. சரி ஒரு 2 பேரா வந்தாங்களா, சரி கப்பல்ஸா இருக்கிறாங்க, பையன் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். தேங்க்யூ. ஓகே பிரதர், பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இருக்கட்டும் பிரதர் சிஸ்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புறோம். இது பாருங்க, அதான் வந்து நம்ம மீட் பண்ண இல்லைங்களா, அண்ணனோட வரையும் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம போவோம், போயிட்டு காரில் போகணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன மேட்ருன்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணல. தண்ணியில் குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. என்னென்னா ரொம்ப நீட்டாக இல்லை, கலீஜாக இருக்குது, ரொம்ப கலீஜாக இருக்குது. அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். பட் சூப்பராக இருக்குது. நீங்கள் நேராக புத்தூர், இது எல்லாமே சொல்லிடுற பாருங்க, நேராக புத்தூர் போகிற பஸ் எதுனாலும் ஏறிடணும். திருப்பதி போகிற பஸ்ஸு இந்த ரூட்டில் போதான்னு, அதாவது நாகலாபுரம் ரூட்டில் போதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு புத்தூர் போகிற ரூட்டில் ஏறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோனான்னு சொல்லிட்டு ஸ்டாப், இது பேர். அங்கே இறங்கிட்டிங்கன்னா, தேங்க்யூ, அங்கே இறங்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும். அங்கேருந்து வந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ கிடைக்கும், எல்லாம் வாடகை பேச வரலாம். நேராக வந்து இங்கே விட்டுறேன், வந்து கொஞ்சம் தூரம் வாக்கெட்டு படிக்கிறது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம போவோம். அவ்வளோதான், இதுதான் பாருங்கள், இதுலேருந்து வந்தோம், இப்படி வெளியில் போகிறோம். சின்னதாக பொம்மையெல்லாம் ஒரு கடை இருக்குது, நல்லா இருக்குங்க. அதான் ஃபைனலாக முடிச்சு இப்போ ஒரு 3 மணிக்கு ஆயிடுச்சு. அண்ணா இங்கே உட்காந்துக்கா. ரொம்ப நன்றிண்ணா, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மக்களா இருக்குது. ஏன்னா நிறைய பயணம் பண்றீங்க, என்ன போலவே மக்கள் சந்திச்சா ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. ஆமா அதே ஞாபகத்தில் இருக்கும். ஆமா நண்பர்கள், நம்ம பெரியபாளையம் இறங்க போறோம். அண்ணன் வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்பிரிட்டா இருக்கிறாங்க, நிறைய டிராவல் பண்றாங்க. நீங்களும் பயணம் பண்ணுங்க. பயணங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். கடினமான சூழ்நிலைகள் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், அதெல்லாம் கற்றுக்கணும். பயணங்கள் நிறைய பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நாளைக்கு மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி, பாய். நான் ஃபோன் பண்றேன், பாய்ண்ணா. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், பெரியபாளையம் இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நம்ம பஸ் ஏற போகிறோம். அவங்க வந்து என்ன பொன்னேறி போகணும், அதனால அந்த ரோட்டில் போயிட்டாங்க. பாருங்க இப்படி வந்தோம், லெஃப்ட் கட் பண்ணிட்டாங்க. பொன்னேரி போகிற ரூட்டு, நம்ம பஸ் ஏறி போகிறோம். அங்கே போய் பாருங்க, பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து புத்தூருக்கு 20 ரூபான்னு தானே சொன்னாங்க. அப்போ நம்ம பஸ்ஸில் வர்றதோட இன்னொரு ஐடியா இருக்குல்ல, புத்தூருக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம சென்னை சென்ட்ரல் லோக்கல் ட்ரெயின் ப்ளஸ் ஃபாஸ்ட் இருக்குது, புத்தூர் ஃபாஸ்ட்டு, திருப்பதி ஃபாஸ்ட்டு. அதில் வந்து புத்தூர் இறங்கிட்டு இப்படி வந்துடலாம், இல்லை இதுவும் ஈஸியாக இருக்குது. பட் பஸ்ஸில் வர்ற முறை வந்து நீங்கள் டைரெக்டாக புத்தூர் பஸ் ஏற்றிங்கன்னா இந்த இடத்துல
கோனா அப்படின்னு சொன்னீங்கன்னா கோனை ஸ்டாப் கோனை ஸ்டாப் அப்படின்னு சொன்னாலும் இந்த கைலாசி கோனை ஸ்டாப்னு சொன்னாலும் வந்து இங்கே இறங்கிக்கலாம். இங்கே இறங்கிட்டு இப்படி போகலாம். நண்பர்களே இப்போ ஃபைனலாக பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்கிற டைம் வந்துச்சு. இந்த மாதிரி பட்ஜெட் வீடியோ நம்ம எதுக்கு போகிறோம்னா, நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு இல்லை, அதாவது ஒரு ட்ராவல் போகிறதுனா அது ரொம்ப செலவாகும், ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பட்ஜெட். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிறதுனாலும் பார்த்துக்கோங்க, ஒரு டூர் அனுப்புனாலும் எவ்வளோ யோசிப்பாங்க பெற்றோர்கள். எப்படியும் பெற்றோர்கள் சில பேர் அப்படி இருக்கலாம், ஏன்னா பசங்களை கூட்டு போகிற எவ்வளோ செலவாகும், ஃபேமிலியோட போகிறது. அதனால் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக எப்படியும் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா மக்கள் வந்து நிறைய பயணங்கள் பண்ணுவாங்க. பயணங்கள் பண்ணுறது நல்லது. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு என்ன டைமு ஒரு 4:30 இருக்குது. நான் அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சேன். 2 மணி 1:30க்கு எழுந்திரிச்சு எடிட் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஃபைனலாக இந்த சரி இது கொஞ்சம் வீடியோ பற்றில ஃபுட்டேஜ் அதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்ன மேட்டர்னா பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நான் மாதவரம் போனேன். இல்லை நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராவலர், நமக்குள்ளே இருக்கிறது ஒரு ட்ராவலர் ஜிப்ஸி இல்லையா? அதாவது ரொம்ப நேரமாக ஒரு பஸ்ஸுக்காகவோ இதுக்காக வெயிட் பண்ணுறது, அப்படி படிப்படி முன்னேறி போயிட்டே இருப்பேன். ஷார்ட்டாக எது கிடைக்குதோ அதை பிடிச்சி போயிட்டே இருப்பேன். ஷேர் ஆட்டோவோ இல்லை எது கிடைக்குதோ அது போயிட்டே இருப்பேன். முடிஞ்ச இல்லைனா நடந்து போவேன். அப்படி இல்லையா தவழ்ந்தாவது போயிட்டே இருக்கணும். போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ இங்கேருந்து பஸ் வெயிட் பண்ண லூக்காஸாண்ட சரி சடனாக வந்து ஷேர் ஆட்டோ வந்துச்சு. மாதவரத்துக்கு போயிட்டு 20 ரூபா வாங்கினாராண்ணா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரி வெயிட் பண்ண அங்கே மாதவரம் ஜங்ஷனில் வெயிட் பண்ண அங்கேயும் பஸ்ஸே வரல. பார்த்தா ரெட் ஹில்ஸ்க்கு ஏறிடலாம், அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 8 ரூபா ரெட் ஹில்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம பச்சை பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, வில்லேஜ் பஸ்ஸு அது ஏறினோம். பெரியபாளையம் இது ஊத்துக்கோட்டை வரைக்கும் டைரெக்டாக. அது வந்து 40 ரூபா. அங்கே ஊத்துக்கோட்டையில் இறங்கிட்டு அந்த பனங்கிழங்கு அப்புறம் அந்த மரவள்ளி கிழங்குலாம் வாங்கினோம். அது ஒரு 20. அதுக்கப்புறம் ஆந்திரா பஸ் ஏறினோம் 30 ரூபா வாங்கினோம். எங்கே டைரெக்டாக அந்த கோனை ஃபால்ஸோட அந்த ஆர்ச்சி மாதிரி சொன்னல, அந்த இடத்தோட பேர் கரெக்டாக சொல்கிறோம் பாருங்க. அந்த இடத்தோட பேர் வந்து அரண்யம் கன்றிகா பஸ் ஸ்டாப். அரண்யம் கன்றிகா அந்த ஊரோட பேர், அதோட பஸ் ஸ்டாப்பு. அந்த ஜங்ஷன்லேருந்து உள்ள ஊர் இருக்குது அந்த கோனை ஃபால்ஸ் கிட்ட. ஸோ இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. ஷேர் ஆட்டோவோட அண்ணனோட நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணன் பேர் பாலாஜி. இதுதான். ஸோ திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாங்க வந்து சுரேந்திரனாவும் வீரப்பனாவும் வந்து நமக்கு வந்து பெரியபாளையம் வரும் காரில் விட்டாங்க. அங்கேருந்து நம்ம வந்து பெரியபாளையத்துலேருந்து 30 ரூபா கொடுத்து ரெட் ஹில்ஸ் வந்தோம். ரெட் ஹில்ஸில் வந்து 11 ரூபா கொடுத்து லூக்காஸ் வந்தோம். லூக்காஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தோம். அது ஒரு 10 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸில் வீட்டுக்கு ஒரு 20 ரூபா சுண்டக்காய், அப்புறம் வெள்ளரிக்காய் அது ஒரு 50 ரூபான்னு நினைக்கிறேன் 1 கிலோ. சும்மா சின்ன சின்ன செலவு எல்லாமே சேர்த்து ஒரு 250 அந்த மாதிரி ஆச்சு. 200 ரூபா சேலஞ்ச் பண்ணோம். ஃபைனலாக 200 ரூபா ஆச்சு, 250 ரூபா ஆச்சு. இதான் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்க சொல்லுங்கள், இந்த பயணம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்களும் போயிட்டு வாங்க, நிறைய பயணங்கள் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நல்ல வீடியோஸ் போவோம். அதே இடத்துல நான் நிறைய இடங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சரும் போகிறோம், அதையும் நம்ம போடுவோம். பாருங்கள், பயணங்கள் பண்ணுங்கள், ஸ்டே டியூன்ல இருங்க. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.